Hi friends, welcome back to our Manidharmas YouTube channel. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சீட்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஆடி மாசமே முடிஞ்சிட்டு இல்லைங்களா? பாருங்க. அவரெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க. நிறைய கீரை தான் நான் போட்டிருந்தேன். வெந்தயக்கீரை அதெல்லாம் புடுங்க போறேன். மணத்தக்காளி கீரை போட்டிருந்தேன், வெந்தயக்கீரை போட்டிருந்தேன். மணத்தக்காளி கீரை அன்னைக்கு போட்ட அன்னைக்கே வந்து என்னாச்சு அப்படின்னா, மழை பெஞ்சிச்சு இல்லையா? அதில் அது அப்படியே கரைஞ்சிருச்சு. வெந்தயக்கீரைலாம் முளைச்சிருச்சு. அப்புறம் முளைக்கீரை போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பக்கம்லாம் இன்னும் போடணும். இதில் நிறைய களை வளர்ந்துருச்சு. அதை எடுத்துட்டு திருப்பி போடணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டை கொத்தவரை போட்டிருந்தேன். வெண்டையும் கொத்தவரியும் முளைச்சி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இதுக்கப்புறம் இதில் நியூட்ரிஷன்ஸ் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, இது நல்லாவே பெருசாக வளர ஆரம்பிக்கும். இன்னும் களையெல்லாம் இதில் நடுவில் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் உரம் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ குட்டியாக இருக்கிறது நாற்று கொஞ்சம் அப்படியே பெருசாக வளர ஆரம்பிக்கும். இதுக்கு பஞ்சகவ்யம், ஆர்கானிக் 6 அந்த மாதிரி லிக்விட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது க்ரோத் நல்லாவே நிறைய வந்து வளர ஆரம்பிக்குங்க. ஆஃபர்ஸ்லாம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, சீட்ஸ் எனக்கு முளைச்சே வளரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எல்லா சீடும் தான் முளைக்கவும் முளைக்காது அப்படிங்கிறது நம்ம கையில் எதுவும் இல்லை இல்லைங்களா? ஸோ நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே நாட்டு வெரைட்டி விதைங்க. இந்த விதைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% ஜெர்மினேஷன் குவாலிட்டியோட தான் இருக்கும். ஏன்னா விவசாயிங்கிட்டேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வளமாக இருந்தால் அது சீக்கிரமாக முளைச்சி நல்லா வளர்ந்துடும். மண்ணில் சத்து இல்லைனாலும் வந்து அந்த நம்மக்கிட்ட இருக்கிற விதைகள் முளைக்கிறது கஷ்டம் தான். அது இயற்கை விதைகள் அப்படிங்கிற காரணத்தால் மழை பெஞ்சிச்சு உடனே அப்படிங்கிறதால நமக்கு சரன்னு வளர்ந்து வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்த விதைகள், நீங்கள் வச்சிருந்த செடிகள் அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஒரு பேக் கூட எனக்கே தேவைனாலும் இல்லை. இதுக்கப்புறம் நான் வர வச்சாதான். அதே மாதிரி பாட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு இப்போதைக்கு ஸ்டாக் வந்து ஒரு 50 மூட்டை மட்டும் பாட் மிக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் வேணுன்னா பாட் மிக்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள். மற்ற ஃபெர்டிலைசர்ஸ்லாம் ஓரளவு ஸ்டாக் இருக்குது. ஆஃபர்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் ப்ரைஸில் தான் வாங்க முடியும். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னு. நம்ம தான் போடும்போதே சொல்லியாச்சு இல்லையா? எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக 1.5 மாதத்துக்கு ஆஃபர் கொடுத்தாச்சு. ஆஃபரும் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இடம் இருக்குது அப்படின்னாலும் சரி. அது மாதிரி வெறும்னா விதை போட்டு விட்ட உடனே முளைச்சி வந்து செடியாக வந்து நம்ம ஹீல்டு கொடுத்துடணும்னு நினைக்காதீங்க. நாம் தினம் சாப்பிட்ற மாதிரி செடிங்களுக்கும் நம்ம உணவு கொடுக்கணும். சத்து கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், அது வளரும். நம்ம நினச்சிக்கிறோம் மண்ணில் இருக்க சத்தில் அது வளர்ந்துரும் அப்படின்னு. இன்றைக்கி எந்த மண்ணும் என்ன பண்ணுறது கிடையாது, சத்தாக இருக்கிறது கிடையாது. அதனால் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். நீங்கள் நியூட்ரிஷன்ஸ் கொடுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹீல்டாக ரிட்டர்ன் கொடுக்கும். சரிங்களா? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்பாளி மரம்லாம் கூட நல்லா காய்ச்சிருக்கு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. வாழை குளத்தள்ளி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய வந்து நாங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அது வரலன்னு சொல்கிறவங்களுக்காக தான் அதை காட்டுறேன் நான். இந்த குறுகலான இடத்துல கூட அந்த மாதிரி பயிர்கள் வச்சு பண்ண முடியுது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற இடங்கள்ல நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வளரும். நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸில் இனிமேல் நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃபரையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். இந்த சீட்ஸ் முளைக்கலன்றவங்களுக்காக தான். பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில்